கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு விஷயாக இந்த லெந்து நாட்களின் 23ஆம் நாள் தியானத்திற்காக உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். God positions up for a such time அப்படின்ற தலைப்பின் கீழாக, அதாவது கடவுள் நம்முடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்களும் சில பொறுப்புகளை கொடுப்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காகவும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இந்த தலைப்பினை நாம் எஸ்தர் ராணியுடைய வாழ்வில் இருந்தும் அவருடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை கொண்டு நாம் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கின்றோம். நம்ம எல்லோருக்கும் ரொம்ப அறிந்த ஒரு நிகழ்வு, அறிந்த ஒரு கதை எஸ்தருடைய வாழ்வு. அவருடைய வாழ்வு எப்படி ஆண்டவர் அவரை எடுத்து பயன்படுத்தினார் என்பது நல்லாவே தெரியும். அதனால இதுக்குள்ள நான் விரிவாக இந்த நிகழ்வுக்குள்ளாக போகாதபடிக்கு ஒரு சில காரியங்களை நாம் ஆழ்ந்து சிந்திக்கும்படியாக just want to throw some light on this portion அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புகின்றேன். எஸ்தருக்கு முன்பாக அந்த பொறுப்பு யாரிடத்தில் இருந்தது, அந்த ராணி என்கின்ற பொறுப்பு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம யாரை சொல்லலாம்? வஸ்தி தான் சொல்ல முடியும். பொதுவாகவே இந்த வஸ்தி அப்படின்ற ஒரு கேரக்டரை நம்ம எப்பவுமே ஒரு நெகட்டிவான ஷேட்ஸில் பார்ப்பது உண்டு. திருச்சபையிலும் சரி, நம்மளுடைய இந்த மெடிடேஷன்ஸில் எல்லாத்துலேயும் வந்து எஸ்தரை ரொம்ப நம்ம ப்ரைஸ் பண்ணுவோம். ஆனால் வஸ்தியை வந்து நம்ம பெருசாக பேசுவது கிடையாது. ஆனால் தியாலஜிக்கல் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா வஸ்தியை வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணுவாங்க. காரணம் என்னவென்றால் அவங்களுடைய அந்த நிலைப்பாடு, தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய மானத்தையும் அவங்க வந்து முக்கியமாக இது பண்றாங்க. அங்கே அரசர் வந்து வஸ்தியை செய்ய சொல்கின்ற காரியம் எந்த பெண்ணும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை தான் அவர் செய்ய சொல்றாரு. அப்போ அவங்களுடைய டிக்னிட்டிக்காக அவங்க நிற்கிறாங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஸ்டாண்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ நம்ம வஸ்திக்கு திருச்சபையும் சரி, சமுதாயமும் சரி, நம்மளுடைய கிறிஸ்தவ கம்யூனிட்டியும் சரி, நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணி அவங்கள நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் கூட இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், அந்த வஸ்தியுடைய செயல்பாடு அப்படி இல்லைன்னா அவங்க வந்து அந்த ராஜாவுடைய கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து போயிருந்தாங்க, தன்னுடைய டிக்னிட்டியை இழந்து போயிருந்தாங்கன்னா ஒருவேளை யூதர்கள் மீட்கப்பட்டிருப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா கண்டிப்பா யூதர் அழிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை ஆமான் போட்டுதான் இருப்பாரு. அப்போ அவங்க வஸ்தியுடைய ஆக்ஷன் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது அவங்க தன்னுடைய உடல் மீதானும் தன்னுடைய மானத்திற்கும் அவங்க வந்து ஒரு கலகம் ஏற்படும் போது அதை ஒத்துக்காம அதுக்காக தன்னுடைய அந்த பட்டத்தையே தூக்கி போடுறாங்க. நான் ராணியா கூட இருக்க விரும்பல, பட் எனக்கு வந்து என்னுடைய மாண்பு மரியாதை எனக்கு ரொம்ப முக்கியன்றதுல அந்த விமன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஒருவேளை வஸ்தியை வந்து நம்ம வந்து அந்த பேரை வந்து ஒருவேளை நம்ம குழந்தைகளுக்கு வைக்கணும், ஏதோ பெண் குழந்தைக்கு வைக்கணும்னா கண்டிப்பா அந்த பேரை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விமன் வஸ்தியை பொறுத்த மட்டும். அடுத்தது வஸ்தியை நம்ம ஏன் இவ்வளோ ப்ரைஸ் பண்ணுறோம் அப்படின்றது காரணம் அவங்களுடைய அந்த ஸ்ட்ராங்கான அந்த நிலைப்பாட்டை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அடுத்தது இப்போ வந்து இந்த எஸ்தருடைய பேக்ரவுண்டை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இது வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எருசலேமில் இஸ்ரவேலுடைய நாட்டில் இந்த நிகழ்வு நடைபெறல. எஸ்தர் 1 அதிகாரத்தில் எடுத்து வாசிப்போம் என்றால், இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 177 நாடுகளில் அரசாண்ட அகஸ்வரின் நாட்களில் சம்பவித்தது. அப்போ இது யாருடைய பீரியட் அப்படின்னு பார்த்தோன்னா, கிங் அகஸ்துவருடைய காலகட்டத்தில் நடைபெறுகிறது. இவர் யாருன்னா, இவர் வந்து பெர்ஷியன் நாட்டுடைய அரசர். பெர்ஷியன் நாட்டுடைய அரசர் தான் அகஸ்வரர். இவர் பல்வேறு நாடுகளை சிறைப்பிடித்து தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்க. அதான் சொல்றாங்க, இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரை அவருடைய கண்ட்ரோல், அதாவது 127 நாடுகளை அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறார். அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு எம்பையர். அப்போ இந்த எஸ்தர் இவங்க எல்லாமே வந்து எங்க இருக்கிறாங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்ல இருக்காங்க. அதாவது நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா, டயஸ்பரா அப்படின்றது. ஏன்னா யூதர்கள் டயஸ்பரா கம்யூனிட்டியா மாறிட்டாங்க. அவங்க இஸ்ரேல்ல இல்ல, அவங்களுடைய பாலஸ்தீனத்திலயோ ஜெருசலேம்லயோ இல்ல இஸ்ரேல் என்ன சொல்லப்படுகிற நாட்டுல அந்த மக்கள் இல்ல. ஏன்னா அவங்க சிறையிருப்பின் காலத்துல சிதறடிக்கப்பட்டாங்க. எல்லாரும் உயிர் தப்பினா போதுன்னு பல்வேறு இடங்கள்ல கூட்டமாக போயிருக்கிறார்கள். ஒருவேளை இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்முடைய வரலாற்றுல நம்முடைய ஈழத்தமிழர்களை நம்ம யோசித்து பார்க்கலாம். அவங்க போர் நடக்கும்போது ஈழத்தமிழர்கள் டயஸ்போராக அவங்க வந்து பிரிந்து போறாங்க, பல்வேறு நாடுகளுக்கு பிரிந்து போயிருக்கிறாங்க. அவங்கள நம்ம அகதிகள் சொல்லி அவமானப்படுத்துறோம். ஆனால் அவங்க அகதிகள் இல்லை, அவங்க வந்து வாழ்வை தேடி வந்தவர்கள். அப்படி ஈழத்தமிழர்கள் யூகேக்கு போயிருக்காங்க, ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்காங்க, இந்தியாவுக்கு போயிருக்காங்க, இன்னும் நிறைய தேசங்களுக்கு தமிழர்கள் போயிருக்கிறாங்க. அது போலதான் இஸ்ரேல் தேசத்திலே, அதாவது வேதாகமத்திலே பல்வேறு படையெடுப்புகள் வருகிறது. நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ஒரு அடிமைத்தனம் தான், எகிப்திய அடிமைத்தனம். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க பாபிலோன் அடிமைத்தனம், சீரியர்களுடைய படையெடுப்பு. இங்கே எஸ்தருடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா பெர்ஷியனுடைய
கேப்டிவிட்டி. இப்போ இந்த பெர்ஷியன் கேப்டிவிட்டியில தான் இவங்க வந்து பிரிந்து சிதறடிக்கப்பட்டவர்களாக போயிருக்கிறாங்க. அப்போ ஒரு கூட்டம் எங்கே வந்திருக்கிறாங்கன்னா பெர்ஷியாவுக்கு வந்திருக்கிறாங்க. அங்கே வந்து எஸ்தர் வந்து அந்த கூட்டத்தோடு வராங்க. எஸ்தரும் அவருடைய இவர் மொர்தெகாயும் அங்கே வருகிறதாக நாம் பார்க்கின்றோம். இப்போ 2ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, ராஜாவாகிய அகஸ்வரு சூசான் அரண்மனையில் இருக்கிற தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தின் மீது வீற்றிருந்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 3ஆம் வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் விருந்து பண்ணினான். அப்போது பெர்ஷியா மெதியா தேசங்களில் மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்தில் வந்திருந்தார். இப்ப இந்த அவர் கண்ட்ரோல்ல இருக்க அந்த 100க்கும் அதிகமான நாடுகளை இவர் ஒருத்தரே ஆளுகை செய்ய முடியாது. அதனால என்ன பண்றாரு, அவருக்கு கீழே சின்ன சின்ன பிரபுக்களை லார்ட்ஸை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஸோ அப்போ இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேட்டஸ்ட் கிங்காக, இவர் கீழே நிறைய கண்ட்ரிஸும் அவங்களுடைய பிரபுக்கள் அவருக்கு கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. இப்போ எல்லாரையும் வர வைக்கும் பொழுதுதான் ஒரு பார்ட்டி பண்றாரு. அந்த பார்ட்டியில டான்ஸ் ஆடுறதுக்கு தான் யாரும் இது பண்றாரு, வசதி இது பண்றாங்க, அவங்க மறுக்கிறாங்க. இப்போ அந்த அந்த டைட்டில் காலியா இருக்கு. எந்த டைட்டில்? ராஜாத்தி, அதாவது குயின்ன்ற டைட்டில் காலியாக இருக்கிறது. இப்போ அதுக்காக ஃபில் பண்ணும்போது தான் யாரை தெரிந்து கொள்கிறார்கள்? எஸ்தரை தெரிந்து கொள்றாங்க. இது நமக்கு நல்லா தெரிந்த ஒரு ஸ்டோரி தான். இப்போ இதுக்குள்ள நம்ம போகாதபடிக்கு நான் என்ன கொண்டு போறேன்னு யோசிக்கிறேன்னா, ஆமானை யோசிச்சு பாருங்க. ஆமான் பொறுத்த மட்டும் அவருக்கு வந்து ஒரு ஜெனோசைட் பண்ணணும்னு ஒரு ஆசை. என்னன்னா, யூதர்களை தான் அழிக்கணும். ஏன்னா அவர் வந்து எப்படின்னா அந்த இனவெறி பிடித்தவர். இந்த உலகத்துல எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான், எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள் தான். ஆனா இந்த பிரிவினைகள் தான் இந்த பாவத்துக்கு அடிப்படையாக இருக்கிறது. இனி கூட பாருங்களேன், நம்முடைய தமிழகத்துல எத்தனை பிரிவுகள் வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்றோம், நம்ம எல்லாமே வந்து திராவிடர்கள் அப்படின்னும் போது, திராவிடர்கள்ல யார் உள்ள வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிடர்கள எல்லாருமே வருவாங்க. தமிழர்கள், தெலுங்கர்கள், மலையாளம், துளு, அப்படியாக திராவிட மொழிகளில் இருக்கிறவங்க எல்லாம் இது. இப்போ தென்னிந்திய திருச்சபை அப்படின்றது இது வந்து நாட் எ சிங்கிள் சர்ச், இது வந்து ஒரு 4 மிகப்பெரிய கூட்டமைப்பின் எக்குமெனிசம். மெத்தடிஸ்ட், பிரெஸ்பிட்டேரியன், ஆங்கிலிக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 கூட்டமைப்புடைய ஒரு எக்குமெனிக்கல் ஃபெலோஷிப் த சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா. அப்போ கடவுள் ஒன்றிப்பின் ஆண்டவராக இருக்கிறார். அப்போ ஒருத்த வந்து பிரிக்கிறான் அப்படின்னா அவன் வந்து பிசாசுடைய கிரியைகளாக இருக்கிறான். இனி கூட பாருங்க, நிறைய பிரிவினைகள் வருது. நம்ம தமிழர்களை தமிழர் தான் ஆளணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்னும் நிறைய ஐடியாலஜிஸ் உருவாகிட்டு இருக்கு. எந்த ஐடியாலஜி கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களை இணைக்கிறது பாருங்க, அந்த ஐடியாலஜி தான் எப்பவுமே கரெக்டாக இருக்கும். மக்களை பிரித்து ஒரு கூட்டத்தை அழிக்கணும், ஒரு கூட்டத்தை வாழ வைக்கணும்ன்றது வந்து தவறு. அப்போ இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே கடவுளுடைய மக்கள் தான். ஆனா இந்த ஆமானுடைய கான்செப்ட் அப்படின்றது வந்து யூதர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு இனவெறி அப்படின்றது. இப்போ இதே ஐடியாலஜி நமக்கு ஒருத்தர் தெரியும். யாருன்னா, வேர்ல்டு வார்ல யார் அவரு எல்லாருக்கும் தெரியும் நமக்கு, ஹிட்லருக்கு என்ன, யூதர்களை பிடிக்காது. ஸோ இப்படிப்பட்டவங்க எல்லாம் இந்த சர்வாதிகாரிகளாக இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே இனவெறியர்களாக இருக்கிறார்கள். யாரால இனவெறி, மொழி வெறி, எல்லாருக்கும் வந்து ஆசைகள், விருப்பங்கள் இருக்கு. எனக்கு வந்து தமிழ் மொழி பிடிக்கும், எனக்கு ஹிந்தி மொழி பிடிக்கும், ரைட். என்னுடைய விருப்பம்ன்றது வேற. ஆனா விருப்பம் பிரச்சனையே கிடையாது. என்னுடைய விருப்பம் என்னைக்குமே யாருக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது. ஆனால் அதை வெறின்னு வரும்போது அங்க பிரச்சனையாக மாறுகிறது. அப்ப இங்க ஒரு இனவெறியை நம்ம பார்க்கின்றோம். இந்த யூதர்களுக்கு எதிரான ஒரு இனவெறியை இவர் கொண்டிருக்கிறார். இப்ப இவனுடைய திட்டத்தை அங்க முறியடிக்கணும். அதுதான் வந்து இங்க கடவுளுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ அந்த அவருடைய பெருமை, ஹேட்ரடு, அந்த ஜீவிஷ் பாப்புலேஷனே அழிக்கணும்ன்றதா அவருடைய கான்செப்டா இருக்கு. இப்ப அவர் அழிச்சிருந்தா இந்த மீட்பின் திட்டம் வந்திருக்குமா? ஏன்னா நம்ம டெய்லி ட்ரேசிங் த பாத் ஆஃப் ரிடம்ஷன் அப்படின்றது தான் பார்க்கிறோம். இப்போ ஹாமானுடைய திட்டம் நிறைவேறியிருந்திருந்தால், அந்த இடத்துல யூதர்கள் அழிக்கப்பட்டிருந்தால் கிறிஸ்து வந்திருப்பாரானா அது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் வந்து ஒரு செட் பண்றார். என்ன செட் பண்றாருன்னா, இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவனே அழிக்கணும். அதுக்காக வஸ்தியை அங்கிருந்து மூவ் பண்றாரு, ரைட்டா? வஸ்தி வந்து ஒரு பிரச்சனையில வெளியேறாங்க. இப்ப அந்த இடத்த யார் ஃபில் பண்றா? எஸ்தர் ஃபில் பண்றாங்க. இன்னைக்கு கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சில பொறுப்புகளை கொடுக்கிறார். ஒருவேளை சர்ச் செக்ரட்டரியா இருக்கலாம், சர்ச் ட்ரெஷராக இருக்கலாம், கமிட்டி மெம்பராக இருக்கலாம், ஆயராக இருக்கலாம், கேட்டகிஸ்டாக இருக்கலாம், பிஷப்பாக இருக்கலாம், மாடரேட்டராக இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு. இல்லைன்னா ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து மேனேஜராக, இல்லை வந்து டிஎல்லாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஹெச்ஆராக இருக்கலாம். வி ஹாவ் அவர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஆனால் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியுமே ஒரு இட் கம்ஸ் வித் டெடிகேஷன். அடுத்தது வந்து எவ்ரி ரெஸ்பான்சிபிலிட்டி கம்ஸ் வித் என்னன்னா ஒரு லிபரேஷனுக்கான, ஒரு ரிடம்ஷனுக்கான ப்ராசஸோட தான் வருது. நீங்கள் எந்த பொறுப்பு உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கப்படுகிறதோ அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு திட்டமும் கடவுள் வைத்திருக்கிறார்.
அப்போ பல நேரங்களில் ஆண்டவர் என்னை இந்த வேலை செய்யறதுக்காக தான் இந்த பொறுப்பு எனக்கு கொடுத்துருக்கிறாரா? நான் பல நேரங்களில் யோசிச்சிருக்கேன். என்ன கேட்டால் வந்து நான் எங்கே போனாலுமே ஒரு சர்ச் கட்டணும் அப்படின்றது தான் என்னுடைய இதாக இருக்குது. என்னுடைய 7 to 8 years டர்னம் நான் வந்து கண்ட்ரியில் நம்முடைய மெட்ராஸ் டைசஸில் இருக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 13 to 14 சர்ச்சஸ் நான் கட்டினேன். அப்போ நான் யோசிச்சு பார்ப்பேன். அப்போது அதுவும் அந்த 14 to 15 சர்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 10 to 14 சர்ச்சஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமாக 30-40 வருஷமாக கோயிலே இல்லாத ஊரில் தான் கட்டியிருக்கிறேன். கோயில் இருக்கிற ஊரில் கட்டுறதே கிடையாது. அப்போ இல்லாத இடத்துல கட்டுறதுக்கு தான் ஆண்டவர் எனக்கு இந்த ஆயர்ன்ற பணியும் சேர்மன்ற பொறுப்பும் கொடுத்துருக்கிறாருன்றது தான் நான் இன்னைக்கு உணர்ந்திருக்கிறேன். ஒருவேளை நான் இங்கே இருக்கிற ஆயராக இருக்கிறது கூட, ஒருவேளை இங்கே சர்ச் கட்டலைன்னா கூட கம்யூனிட்டியை கட்டவும் ஸ்கிரிப்சராக, அதாவது அவங்களோட வந்து பிப்ளிக்கலாக கட்டி எழுப்புறதுக்காக இந்த பொசிஷன் எனக்கு கொடுத்துருக்கிறார், இந்த அழைப்பு கொடுத்துருக்கிறாருன்றது என்னுடைய. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நாம் சமுதாயத்திலும் சரி, சர்ச்சிலும் சரி, நம்முடைய கம்யூனிட்டிலும் சரி, ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கும். அந்த பொறுப்பு நாட் டு ரூல் ஓவர் ஆர் நாட் டு ஷோ அவர் பவர், நம்மளுடைய அதிகாரத்தையோ இல்லை நம்மளுடைய பவரில் இருக்கக்கூடிய அந்த வீரியத்தை காட்டுறதுக்காக அது கொடுக்கல. அப்போ எல்லா பொறுப்புமே ஒரு ரிடம்ஷன் ப்ராசஸ்க்காகவும் கடவுளுடைய திட்டத்தை வெளிப்படுத்துவதற்கு தான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார். பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, சேர்ன்றதுல வந்து உட்காந்த உடனே நம்முடைய காலிங்கை மறந்துடுறோம். நிறைய பேர் எனக்கு தெரியும். இப்போ கூட ஒருவேளை எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நிறைய ஸ்டேட்டில் எலெக்ஷன் நடக்குது. இந்த அதிகாரங்கள், இந்த பொறுப்புகளில் உட்கார்றவங்க அந்த மக்களோடு மக்களாக இருக்கும்போது நல்லா இருப்பாங்க, ஆயர்களோடு ஆயர்களாக நல்லா இருப்பாங்க. ஆனால் ஒரு ரேஸ் மேலே போனோடனே அந்த பவரில் உட்காந்தோன்னா அந்த இதை மறந்துடுவாங்க. அவங்க எதுக்காக இந்த இடத்துக்கு கடவுள் கொண்டு வந்துட்டாருன்றத மறந்துடுவாங்க. ஆனால் we need to keep on remembering ourselves. நம்ம நினைவு கொண்டே இருக்கணும், இந்த நோக்கத்திற்காக இது. அதே மாதிரி எந்த பொறுப்புமே நமக்கு நிரந்தரமானது இல்லை. தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வல்லவனுக்கு வல்லவன் உண்டு வையகத்தில் அப்படின்வாங்க. அப்படின்னா அர்த்தம்னா, என்னை விட சிறப்பாக செய்யக்கூடியவன் இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறான், நான் தான் வல்லவனா, இந்த வல்லவனை விட வல்லவன் ஒருத்தர் இருக்கிறான், அப்போ என்னை விட பெட்டரான ஒரு ஆளை ஆண்டவர் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிடுவார். அப்போது இது நிரந்தரம் அல்லன்னு நம்ம உணரும் போது தான், அப்போ எதுக்காக இந்த டெம்பரரியான ஒரு பொசிஷன் நமக்கு கொடுக்கப்படுகிறதுனா, ஒருவேளை ஒரு 2 years இருக்கலாம், ஒரு 5 years இருக்கலாம், ஒரு 7 years இருக்கலாம். அந்த டென்னருக்குள்ளாக என்னால் என்ன சிறப்பாக அந்த பொறுப்புக்கு நியாயம் செய்ய முடியுமோ, அதுக்கான நீதியை செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு தான். இப்போ எஸ்தரும் அவனுடைய பொறுப்பை மறந்துட்டாங்க அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்க்கின்றோம். அதை யார் நினைவுபடுத்துகிறார் என்றால், நம்ம இன்னைக்கு வாசித்த பகுதியில் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம் பாருங்களேன். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். ஸோ மொர்தெகாய் வந்து எஸ்தருக்கு நினைவுபடுத்துகின்றார், நீ வந்து இந்த பொசிஷன்ல இருக்கிற, இந்த பொறுப்புல இருக்கிற அப்படின்னா இது வந்து கடவுள் நீ வந்து ரொம்ப பர்ஃபெக்ட், நீ வந்து இதுக்கு ஆப்டானன்றதுக்காக கொடுக்கல. இந்த ரிடம்ஷன் ப்ராசஸ்ல, இந்த மீட்பின் திட்டத்தில் நீ செயல்படுத்தணும், நீ வந்து யூத மக்களை காப்பாற்றணும், அவருடைய குரலாக, வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ்ஸாக நீ இருக்கணுன்றதுக்காக தான் கடவுள் இந்த பொசிஷன்ல உன்னை உட்கார வச்சிருக்கிறாரு. நீ இதை செய்யலைன்னா நீயும் உன் குடும்பமும் அழிவீர்கள். யோசித்து பாருங்க, எவ்வளோ எச்சரிப்பின் செய்தி. இன்னைக்கு கூட என் பொசிஷன் இந்த கடவுள் கொடுத்திருக்கிறார்னா, அந்த பொசிஷனுக்கு நான் நீதியும் நியாயத்தையும் செய்யலைன்னா நானும் என் குடும்பமும் அழியும் என்பதை மொர்தெகாய் வழியாக கடவுள் நமக்கு இன்னைக்கு இரவு கற்றுக் கொடுக்கின்ற செய்தியாக இருக்கிறது. அப்போ பொறுப்புகளை பெற்றுக்கொண்டு நாம் அந்த பொறுப்புக்கு உண்மையாக இருக்கின்றோமா? அந்த பொறுப்புல என் ஃபேமிலியை நான் வந்து மேன்மையாக அடைகிறேன்னா? பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பாலிடிக்ஸ், இந்த கமிட்டி அது இதெல்லாம் வரும்போது சொல்லுவாங்க, இந்த இன்னி கூட ஒரு இது நான் படித்தேன். நோவா வந்து பேழை கட்டும் போது அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கட்டினாரு அப்படின்வாங்க. அப்போ அந்த ஒரு ஃபன்னாக அதை என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல வேலை நோவாக்கு கமிட்டின்னு ஒன்று இல்லை, கமிட்டின்னு ஒன்று இருந்தால் அவர் கட்டியே இருக்க மாட்டார் அப்படின்வாங்க. ஏன்னா பொதுவாக அந்த சர்ச் கட்டும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கமிட்டி வந்து என்ன பண்ணுவாங்க, குழப்பி விட்டுருவாங்க. அப்போ பல வருஷம் நிறைய திருச்சபைகள் கட்டப்படாமலே இருக்கிறதுக்கு காரணம் இந்த கமிட்டிகளுடைய குழப்பங்கள். அப்போது இந்த மாதிரி கான்செப்டெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்பொழுது, அப்போது நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கடவுள் கொடுத்துருக்கிறாருன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சு நானும் என் குடும்பமும் அப்லிஃப்ட் ஆகிக்கிறோம், நானும் என் குடும்பமும் அடுத்த லெவலுக்கு போயிட்டோம் அப்படின்றது வந்து தவறு. அந்த பொறுப்பை வச்சு ஒரு 10 குடும்பத்தை நான் அப்லிஃப்ட் பண்ணியிருக்கிறேன், அந்த பொறுப்பை வச்சு இவங்களுக்கு நான் உதவி செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்வது தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு நம்ம வந்து செய்யக்கூடிய நீதியாக இருக்கும். அப்போது இன்னைக்கு வந்து இந்த எஸ்தருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை மறந்துட்டாங்க. இப்போ மொர்தெகாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக அது சொல்கிறாரு,
நீ இந்த மேன்மை இந்த க்ளோரியெல்லாம் நீ உன்னுடைய செல்ஃப் ரைச்சியஸ்னஸ்க்காக கடவுள் கொடுக்கல. இது ஏன் உனக்கு கொடுத்துருக்கிறார்னா, டு சேவ் த பீப்புள், அந்த மக்களை பாதுகாக்கும், அந்த மக்களை ரட்சிப்பதற்காக தான் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை எஸ்தருக்கு மொர்தெகாய் கற்றுக் கொடுக்கின்றார். இன்னைக்கு இரவும் ஆண்டவர் நமக்கு அந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். நீங்க இந்த எஸ்தர் புத்தகத்தை முழுவதும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க கடவுள்ன்ற பெயரே இருக்காது. ஆனா எல்லாத்துலயும் கடவுளுடைய செயல்பாடு இருந்துகிட்டே இருக்கும். there is no single word uttered in the book of Esther God அப்படின்ற மாதிரி. ஆனா throughout the book there will be the presence of God here and there. People will be telling about the doing of God. கடவுளுடைய செயல்களை மக்கள் விவரித்து கொண்டு சொல்லிட்டே இருப்பாங்க. மொர்தெகாயா இருக்கலாம், எஸ்தராக இருக்கலாம் அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்தது இங்க கடவுள் எப்படி செயல்படுறாருன்னா, வெளிப்படையா செயல்படல. நேரா போய் எஸ்தர் கிட்ட பேசுறதோ மொர்தெகாய் கிட்ட பேசுறதோ இல்லை. ஆனா எல்லாவற்றையும் அவர் பின்னாக இருந்து பிஹைண்ட் த சீன்ஸ் செய்யறாரு. அதான் சொல்றேன், God works behind the scenes. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வஸ்தியை வெளியே அனுப்புறாரு, அந்த இடத்துல எஸ்தரை ஃபில் பண்றாரு. மொர்தெகாய் ஒரு காரியத்தை முன்வைக்கிறார். இப்போ அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மொர்தெகாய் அழிவதற்காக ஆமான் திட்டம் தீட்டும் பொழுது ஏன் ராஜாக்கு தூக்கம் வரல? ஏன்னா கடவுள் செயல்படுத்துறார். ராஜாக்கு நீ தூக்கம் வராம அவர் அந்த புத்தகத்தை திருப்பவும் மொர்தெகாயை நினைவு கூறவும் கடவுள் செய்திருக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்போ இது எல்லாமே காட்ஸ் ஒர்க் தான். இப்போ கடவுள் இந்த பொசிஷனை நம்மளை கொண்டு நிறுத்தினதும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக. அப்போ கடவுள் பின்னாடி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. கடவுள் பின்னாடி வேலை செய்யும் போது நீ முன்னாடி வேலை செய்யலைன்னா கடவுள் சும்மா இருப்பாரா? அதுதான் எஸ்தர் கிட்ட மொர்தெகாய் கேட்கிறார். உன்னை கடவுள் இங்க எடுத்துட்டு வச்சுட்டு அவர் பின்னாடி வேலை செஞ்சுக்கிறாரு, நீ மௌனமா இருந்தனா கடவுள் உன்னை டிஸ்ஓன் பண்ணிடுவார், உன்னை வெளியே துரத்திடுவார். அந்த இடத்துல யூ வில் ரீஃபில் சம்ஒன். இப்போ நீங்கள் நம்ம நிறைய நேரத்தில் நினச்சிருக்கிறோம், இந்த பொசிஷனோ இந்த அதிகாரமோ என்னுடையது, நான் இங்கே நிரந்தரமாக இருப்பேன் அப்படின்றது இல்லை. கடவுள் நினைச்சானா அப்படின்றதுக்குள்ள நம்ம தூக்கி போட்டு வேற இடத்துல நிரப்பிடுவார். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய யதார்த்தம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. வஸ்தியை தள்ளி எஸ்தரை கொண்டு வந்த தேவனுக்கு எஸ்தரை தள்ளி இன்னொருத்தரை கொண்டு வருவது மிக எளிது. அதான் ராஜாக்களை தள்ளி வேறொருவரை கொண்டு வந்து நிறுத்த அவருக்கு எளிய காரியமாக இருக்கிறது. அப்போ இன்னைக்கு நம்ம உணர்ந்து கொள்ளுகின்ற காரியம், இப்போ இந்த குறுகிய காலத்துல நம்ம எப்படி செயல்படுத்த போறோம், நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகள், நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகளை நம்ம எப்படி பயன்படுத்தி கடவுளுடைய நாமத்துக்கு மகிமை. நிறைய நேரத்தில் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, கடவுளுடைய நாமத்துக்கு மகிமை இல்லாமல் என்னுடைய பெயருக்கு மகிமை கொண்டு வருகிற காரியங்களை செய்யும். நான் என் பீரியட்ல இதை செஞ்சேன், என் பீரியட்ல நான் அதை பண்ணேன், என் பீரியட்ல இது பண்ணேன். பல நேரங்களில் நான் தான் சொன்னேன், என்னுடைய அந்த 14 சர்ச்சஸ் உடைய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பெரிய ப்ராப்ளம் நான் எங்கே தெரியுமா ஃபேஸ் பண்ணுவேன், இந்த கல்வெட்டில் பேர் போடுறதுலாம். எல்லாரும் சண்டை போடுவாங்க, என் பேர் கல்வெட்டில் வரணும், என் பேர் கல்வெட்டில் வரணும், என் பேர் கல்வெட்டில் வரணும். நான் சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கல்வெட்டு இருக்குது, அதில் உங்கள் பேர் வரப்போகுது, சரியா? அதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு. எப்பயா அப்படின்வாங்க, நீங்கள் செத்த அப்புறம் ஒரு கல்வெட்டு வைப்பாங்களே, அதில் உங்கள் பேர் நல்லா பெருசாக போட்டுப்பாங்க, அது வைக்கும் போதும். வாழ்கிற காலத்தில் எந்த கல்வெட்டுலையும் உங்கள் பேர் வரணும்னு எதிர்பார்க்காதீங்கன்னு. ஆனாலும் மக்கள் அதுக்கு தான், நான் இதை செஞ்சால் என் பேர் வரும், என் பேர் வரும். இது நம்ம அதுக்காக இல்லை, கடவுளுடைய பேர் குளோரிஃபை ஆகணும், கடவுளுடைய பேர் மாட்சி அடையணும். அதுக்காக தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டியதாக இருக்கிறது. அடுத்தது, பொசிஷன் இஸ் நாட் ஏ ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது பொசிஷன் இஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி, இட்ஸ் நாட் ஏ பவர். அதாவது ஒரு பொறுப்பு என்பது நாம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காரு. ஒரு பதவி என்பது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக கொடுத்துருக்காரு. அது அதிகாரத்துக்கான பவருக்கான பொசிஷன் அல்ல. when the crisis came, அங்கே மொர்தெகாய்க்கு ஒரு பிரச்சனை வரும்போது, இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மொர்தெகாய் ஒரு வார்னிங் அனுப்புறாரு எஸ்தருக்கு. இம்மிடியேட்டா எஸ்தர் ரெஸ்பாண்ட் பண்றாங்க. இன்னைக்கு நாம் அந்த வார்னிங்க்கு, அந்த எச்சரிப்புக்கு நாம் ரெஸ்பாண்ட் பண்றோமா? எதுக்காக கடவுள் நம்மை கொண்டு வைத்திருக்கிறார்? நம்ம ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கலாம், நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கலாம், நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டிருக்கலாம். இவை எல்லாவற்றிலும் நாம் இம்மிடியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணி கடவுளுடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றுகிறோமான்றது யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்ததாக நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். குறிப்பாக கடவுளுடைய திட்டத்தை சாதாரணமாக செய்ய முடியாது. பயந்து இல்லை என்ன நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் கரேஜ்ன்றது ரொம்ப முக்கியமானது. எஸ்தருடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப அழகாக கற்றுத்தருகிறது. ராஜா என்னை கூப்பிட்டாலும் சரி, கூப்பிடனாலும் சரி, எனக்கு அந்த வாய்ப்பு இல்லைனாலும் சரி, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர்கிட்ட போய் பேசுவேன். நின்று அந்த இடத்துல போய் அந்த அம்மா நின்று தான் உயிரை பற்றி கூட கவலைப்படாமல், இஃப் ஐ பெரிஷ் ஐ பெரிஷ் அப்படின்றாங்க. நான் அழிந்தாலும் அழிந்து போக தயாராக இருக்கின்றேன், ஆனால் என் மக்களை காப்பாற்றுவேன்னு சொல்லி தைரியமாக போய் அவங்க பேசியிருக்கிறாங்க. ஆண்டவர் அதன் மூலமாக ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். இன்னைக்கு நாம் யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை, அந்த பொறுப்பினை செய்யும் போது நம்ம நிறைய பயப்பட வேண்டிய காரியங்கள், நிறைய மிரட்டுவாங்க,
நிறைய எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ் இருக்கும். ஒருத்தருக்கு நல்லது செய்யும்போது நிறைய பேர் நம்மளை தடுத்து நிறுத்துவாங்க, நிறைய பேர் நமக்கு எதிராக வருவாங்க. அதெல்லாம் தூக்கி போட்டு கடவுளுக்காக தைரியமாக செய்யணும். ஏன்னா என்ன பண்ண முடியும், இந்த உலகத்தில் இருக்கிறவரால் ஒன்றும் இல்லை, மிஞ்சி போனால் இந்த உயிரை எடுக்க முடியும். இந்த உயிரை எடுத்த விட சந்தோஷம், ஆண்டவரோடு நான் நிறைவாழ்வில் இருப்பேன், அந்த ஒரு மகிமையில் நான் போயிடுவேன்றதில் நம்ம தைரியமாக எடுத்து அதுக்கான எஃபோர்ட்ஸ் போடும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். ஞான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவர் எஸ்தருக்கு கொடுத்தது போல நமக்கும் சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை உணர்ந்தவர்களாக நாம் செயல்படுகின்றோமா என்பதை இந்த இரவு யோசித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.